السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாக, ஆமீன். இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வீண் கேள்விகள் வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய நட்புகளாக இருக்கட்டும், நம்மளது உறவினர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் யாரிடத்திலேயாவது ஏதாவது விதண்டாவாதமான கேள்வி கேட்கிற பழக்கம் நிறைய மக்களுக்கு இருக்கிறது. சில நபர்கள் வேண்டுமென்றே கேள்வி கேட்பார்கள். சில நபர்கள் தன்னுடைய கேள்விக்குண்டான விடை கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் கேள்வி கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யாஅ இன் துபதலக்கும் தசுஉக்கும் என்று இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இறைவனை ஏற்று இறை நம்பிக்கை கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு அடியார்களும் சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள். அந்த கேள்விகளுக்கு உண்டான விடை உங்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் உங்களுக்கு தீங்குகள் ஏற்படக்கூடும் என்று இறைவன் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அது சம்பந்தமான விஷயங்களில் நாம் கேள்வி கேட்பது தவறல்ல. கேள்வி கேட்பதே ஏடாகுடமான கேள்வி. யார் பதில் சொல்ல இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு நோவினையை கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே கேள்வி கேட்பது என்பது உகந்ததல்ல என்று திருக்குர்ஆன் ஷரீஃப் குறிப்பிட்டு காட்டுகிறது. அதிலேயும் குறிப்பாக இறைவன் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறான். எத்தனையோ உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த அனைத்து படைப்பினங்களிலும் சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களாய் படைத்திருப்பது மனிதர்களை மட்டுமே. மனிதர்களை ஏன் சிந்திக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நன்மையான விஷயங்கள் எது, தீமையான விஷயங்கள் எது, எதை செய்தால் சரியாக இருக்கும் என்று, எதை செய்யவில்லை என்று சொன்னால் உகந்ததாக இருக்கும் என்று சிந்திக்கிற அந்த ஆற்றலை மற்ற உயிரினங்களுக்கு இறைவன் கொடுக்கவில்லை. மாறாக இந்த மனிதனாகிய ஆறறிவு படைத்த இந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆகையினால அதை கொண்டு நாம் எந்த அளவிற்கு தெளிவை அடைந்து கொள்ள வேண்டுமோ அதை கொண்டு நாம் தெளிவடைந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை விடுத்து நாம் விதண்டாவாதமான கேள்விகள் கேட்பது, அடுத்தவர்களை சிரமப்படுத்துவது என்பது உகந்ததாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் கூறுவார்கள், இன்னமா ஹலக மன் கான கபலக்கும் பி சுஆலிஹிம் வக்திலாஃபிஹிம் அலா அம்பியாஇஹிம். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அழித்ததெல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுவார்கள், இதற்கு முன்பு எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்களுக்கு எத்தனையோ மக்கள் உம்மத்துகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேவையில்லாத கேள்விகள் கேட்பது, தேவையில்லாமல் அந்த நபிமார்களை சங்கடப்படுத்துவது, ஏடாகுடமான விஷயங்களை கேட்டு அவர்களை சிரமத்தில் ஆழ்த்துவது போன்ற செயல்களை எல்லாம் அந்த காலகட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகையினால உங்களுக்கு முன்பு வாழ்ந்தார்களே, அவர்கள் கேள்வி கேட்டு அழிந்து போனார்களே, அதுபோக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆகையினால்தான் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்ததெல்லாம் அவர்கள் தங்கள் இறை தூதர்களிடம் கேள்வி கேட்டதினால் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதற்கு அடுத்து சொல்வார்கள், அதே சமயத்தில் அந்த இறை தூதர்களிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதும் இது போன்ற விதண்டாவாதமான கேள்விகளால் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் இப்படி குறிப்பிட்டு காட்டுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டினார்கள், குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கிலே தவறான சிந்தனையோடு யார் கேள்விகள் கேட்கிறார்களோ அதை நான் தடை செய்கிறேன் என்று சொல்வார்கள்.
தவறான சிந்தனையோடுன்னு என்ன அர்த்தம்? அடுத்தவர்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், ஏடாவுடமான கேள்வி. சில பேர் இருக்கிறாங்களா இல்லையா நம்ம மக்களிடத்தில்? அப்போ இது போன்ற கேள்விகள் கேட்பது தன்னுடைய சிந்தனையை சரி செய்வதற்காக வேண்டி இல்லாமல் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தணும் என்ற நோக்கில் கேட்குறது நான் தடை செய்கிறேன். அது உங்களுக்கு மரியாதையாக இருக்காது, உங்களுக்கு மத்தியிலே சண்டைகளை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகையினால வீண் விவாத கேள்விகள் கேட்டு உங்களையும் நீங்கள் சிரமத்தில் ஆழ்த்தி கொள்ளாதீர்கள், பிறரையும் நீங்கள் சிரமத்திற்கு உட்படுத்தி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆகையினால சிந்தனைக்கு தேவையான, அறிவுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான கேள்விகளை அதற்கு தகுந்த நபர்களிடத்தில் கேட்டு நாம் விடைபெறுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நல்ல அறிவாளிகளாக, நல்ல சிந்தனையாளர்களாக நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.